जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करणम, जय श्री रूप रघुநாத கருணம், ஜெய் ஸ்ரீலா புரபாதி மகாராஜ் கருணம், என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் கணிப்போம். கிளாஸ் கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம இன்னைக்கு சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் தொடர்ந்து கவனிப்போம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான நாள். ஓகே, இன்னைக்கு தாமோதர பாத்தீங்கன்னா தாமோதர மாதம், கார்த்திக் மாதம் இன்னைக்கு ஸ்டார்ட். சில இடத்துல டைமிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். இந்தியாவில் பாத்தீங்கன்னா நம்ம 2.5 hour 2.5 மணி நேரம் நம்ம முன்னுக்கு இருக்கிறோம். அவங்க 2.5 மணி நேரம் பின்னாடி இருக்கிறனால சில சமயத்தில் திதிகள் மாறு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்தியா பொறுத்தவரையில் இன்னைக்கு தாமோதரம் ஸ்டார்ட். மலேசியா பொறுத்தவரையில் நாளைக்கு நமக்கு தாமோதரம் ஸ்டார்ட். ஆனா எப்படி இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் ஹாப்பி தாமோதர நல்வாழ்த்துக்கள், கார்த்திகை மாதம் நல்வாழ்த்துக்கள். இந்த மாதம் நிறைய போன வாரம் கொஞ்சம் பேசிட்டோம். ஆல்சோ வரக்கூடிய வேலைக்கிழமையும் அதோட பாட்டு நம்ம பேச போறோம். ஓகேவா? தொடர்ந்து இந்த மாசத்துல நம்ம ஹரி கதை கேட்கறது, பாகவதம் கேட்கறது, சைத்தன்ய சரிதாமிரதம் கேட்கறது, மகாபுருவ பத்தி கேட்கறது, இதெல்லாம் வெரி வெரி ஆஸ்பீஷியஸ் மங்களகரமானது. ஓகே, தொடர்ந்து நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம். சைத்தன்ய சரிதாமிரதா ஆதி லீலா அத்தியாயம் 1, த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், ஆன்மீக ஆச்சாரியர்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லோகம் எத்தனாவது ஸ்லோகம்? யார் சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம எத்தனாவது ஸ்லோகம் நம்ம பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம 36 பிரபு. எஸ், தேங்க்யூ சோ மச் மாதாஜி. 36வது நம்ம பார்க்க போறோம். 36 பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம 2 ஸ்லோகம் பார்க்க போறோம். ஸ்லோகம் 36 அண்ட் ஸ்லோகம் 37. ஓகே, சைத்தன்ய சரிதாமிரதா ஆதி லீலா சாப்டர் 1, ஆன்மீக ஆச்சாரியர்கள், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், ஸ்லோகம் 36, டெக்ஸ்ட் 36. ஸ்ரீ ரூப சனாதன பட்ட ரகுநாதா, ஸ்ரீ ஜீவ கோபால பட்ட தாச ரகுநாதா. ஓகே, யாருக்கிட்ட சைத்தன்ய சரிதாமிரதம் இருக்கோ நீங்க திறந்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க நீங்க வேதா பேச திறந்துக்கலாம். ஓகே, அதாவது மொழிபெயர்ப்பு பாத்துக்கங்க. ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீ பட்ட ரகுநாதர், ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி, ஸ்ரீ கோபால் பட்ட கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஆகியோர் என் சீஷா குருமார்கள். இங்கிலீஷ் ஒரு படிச்சிருங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க மாதிரி. My interesting spiritual master are Sri Rupa Goswami, Sri Sanatana Goswami, Sri Bhakta Raghunatha, Sri Jiva Goswami, Sri Gopala Bhakta Goswami, and Sri Raghunatha Das Goswami. Thank you, Mataji. Okay, ஸ்லோகம் 37, text 37. Okay. ए सया गुरु शिष्या गुरु जे आमारा दाश बार पाद பத்மே கோடி நமஸ்காரா. மொழிபெயர்ப்பு தமிழ்ல. இந்த அறுவரும் என் சிக்ஷா குருமார்கள் என்பதால் அவர்களின் தாமரை திருவடிகளில் நான் கோடி நமஸ்காரங்களை அர்ப்பணிக்கின்றேன். டிரான்ஸ்லேஷன் ஒரு ஆள் படிங்க இங்கிலீஷ்ல. 37 புக்கு திறந்து வச்சுங்க, டக்கு டக்குன்னு படிங்க. சொன்னோன்னே அப்பதான் நம்மளும் கிளாஸ் சீட்டுக்கு நம்ம போக முடியும். படிங்க மாதிரி படிங்க. 37. மாதாஜி, மல்லிகா மாதாஜி படிச்சீங்க? மல்லிகா மாதாஜியா? படிங்க மாதாஜி நீங்க. These 6 are my instructions, spiritual master, and therefore I offer millions of respectful obeisances unto their lotus feet. Hare Krishna. Okay, ma. Thank you, Manji. Shri Bhakti Vedanta Swami Srila Prabhupada Maharaj Polo Ki Jai. Okay, என்னதுன்னா, ஓகே, 6 கோஸ்வாமிகளை தமது சிக்ஷா குருமார்களாக ஏற்பதன் மூலமாக அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பவனை கௌடிய வைஷ்ணவனாக அங்கீகரிக்க கூடாது என்பதை ஆசிரியர் நன்கு தெளிவுபடுத்துகிறார்.
ஸ்ரீல ரூப சனாதன பட்ட ரகுநாத ஸ்ரீ ஜீவ கோபால பட்ட தாச ரகுநாத ஏஇ சயா குரு சிக்ஷா குரு ஜெய் ஆமாரா தா ஷபார பாத பத்மே கோடி நமஸ்கார. ஓகே, ஹரி கிருஷ்ணா. இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க 6 கோஸ்வாமிகளுக்கு வந்து தொடர்ந்து சில கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி வந்து இங்க வந்து நமஸ்காரம் பண்றாரு. இதுல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து யாருன்னா இந்த இந்த என்ன சொல்றது, இந்த சைத்தன்ய சரிதாமதத்தின் ஆசிரியர். ஓகேவா? அதனால வந்து அவர் வந்து ஒருத்தருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு வராரு. அப்ப இங்க சில புரோபாதர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த 6 கோஸ்வாமிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். 6 கோஸ்வாமிகள் வந்து யாருன்னா, நல்லா முதல் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த நம்மளுக்கு சம்பிரதாயங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 வைஷ்ணவ சம்பிரதாயங்களுக்கு. இந்த 4 சம்பிரதாயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவான் அடையதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாதையை வகுத்து கொடுக்குது. நம்மளுக்கு ஒரு 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 பாதை கொடுக்குது. ஏன்னா கடவுளை அடையிறது, பகவான் அடையிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையோட முக்கியமான ஒரு குறிக்கோள். ஓகேவா? அதுக்காக தான் மனித பரிவர்த்தக்கும் துர்லப மானுச ஜன்மா. ஓகேவா? அரிது மனிதனா பிறத்துறாது. அப்ப அந்த கடவுளை அடையிறதுக்கு, பகவான் அடையிறதுக்கு, கடவுள் யாரு, பகவான் யாரு, நம்மளோட வேலை என்ன, டியூட்டி என்னது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்படுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சம்பிரதாயத்துக்குள்ள நம்ம வந்து அதுக்குள்ள ஜாயின் பண்ணணும். அப்படிப்பட்ட 4 சம்பிரதாயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க ஆச்சாரியர்கள், பகவான் கொடுத்திருக்காரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சம்பிரதாயம், 2வது வந்து பாத்தீங்கன்னா ருத்ர சம்பிரதாயம், 3வது வந்து பாத்தீங்கன்னா சனாக்க சம்பிரதாயம், 4வது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயம் வந்து இந்த 4 சம்பிரதாயம் தான் அங்கீகரிக்கப்பட்ட 4 வைஷ்ணவ 4 சம்பிரதாயங்கள், முக்கியமான சம்பிரதாயங்கள். இந்த 4 சம்பிரதாயத்துல யார் வராங்களோ அவங்க பகவான் லோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ரொம்ப தெளிவா நீங்க கேட்கணும். ஓகேவா? அப்ப நான் ஸ்ரீ சம்பிரதாயம் என்ன அர்த்தம்னா, ஸ்ரீ வந்து யாரு குறிப்பாங்கன்னா, ஆக்சுவலி ஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி தேவி, லட்சுமி தேவி குறிக்கப்படுது. அப்ப லட்சுமி தேவி மூலியமாக வரக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். ஓகேவா? அதாவது நம்ம தமிழ்நாட்டுல பாத்துக்கலாம், என்னது அவங்க வந்து 2 திலக் வெள்ளை போட்டிருப்பாங்க, சோப்புக்கல் போட்டிருப்பாங்க, நடுவில் லட்சுமி திலக் போட்டிருப்பாங்க. அவங்க தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அதோட ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபாத ராமானுஜ ஆச்சாரியார். ஓகேவா? 2வது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ருத்ர சம்பிரதாயம். அதாவது ருத்ரா மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் சம்பிரதாயம். சிவபெருமான் மூலியமாக நம்ம வந்து பகவான் அடைய முடியும். ஓகேவா? அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சுவாமி. ஓகேவா? அப்ப விஷ்ணு சுவாமி மூலியமாக அவர் தான் அந்த ஆச்சாரியார். சிவபெருமானும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து வைஷ்ணவர் தான். ஓகேவா? அது பேரு ருத்ர சம்பிரதாயம். 3வது வந்து பாத்தீங்கன்னா என்னது குமார சம்பிரதாயம். பிரம்மதேவருக்கு வந்து 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸ்ரீ சனாதன, சனந்தா, சனந்தா, சனத்குமாரர்கள், அப்படி 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேர் மூலியமா வரக்கூடிய சம்பிரதாயம் சனத்குமார சம்பிரதாயம். அப்ப அதோட ஆச்சாரியம் பாத்தீங்கன்னா நிம்பாகாச்சாரியார். ஓகேவா? அப்ப 4வது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சம்பிரதாயம், பிரம்மர் மூலியமா வரக்கூடிய சம்பிரதாயம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழிபடக்கூடிய இந்த நம்ம வந்து இப்ப பிரம்ம சம்பிரதாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஓகேவா? நம்மளோட ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா மத்வாச்சாரியார். இப்ப வேர்ல பாத்தீங்கன்னா 2 வேர்ல வச்சிருப்பாரு மத்வாச்சாரியார். இது நம்ம முதல் அடிப்படை தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மத்வாச்சாரியர் மூலியமாக தான் இந்த அது பிரம்மதேவர், இப்ப நம்ம வந்து பிரம்மதேவர் சம்பிரதாயத்துல வரும். பிரம்மதேவர், மத்வாச்சாரியார், இந்த 4 சம்பிரதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த கலியுகத்துக்கு வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா இந்த 4 சம்பிரதாயத்தை ஏதாச்சும் ஒரு சம்பிரதாயத்தை வந்து அவர் வந்து எடுத்துக்கணும். அப்ப அவர் எந்த சம்பிரதாயத்தை வந்து எடுக்கிறாருன்னா இந்த பிரம்ம சம்பிரதாயத்தை வந்து அவர் எடுத்துக்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு. ஓகேவா? அப்ப இந்த பிரம்ம சம்பிரதாயத்தின் மூலியமாக தான் பகவான் சைத்தன்ய மகாபிரபு, அதாவது சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், முழு முதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா வராரு. ஓகேவா? விஜேச நந்தன சே சச்சி சுத்துல ஒயிலே செய் பலராமர் ஒயிலே நித்தாய். அதாவது சச்சி மாதாவோட மகன் வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சச்சி மாதாவோட மகனா வராரு. சச்சி மாதா வந்து யாருன்னா சைத்தன்ய மகாபிரபு அம்மா. நித்யா வந்து பலராமர் கோயிலே நித்தாய், பலராமர் தான் வந்து பாத்தீங்கன்னா நித்யானந்த பிரபா வராரு. அப்ப வந்து இந்த பிரம்ம சம்பிரதாயத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு தீட்சை எடுத்துக்கிறாரு. ஓகேவா? அப்ப ஏன் முக்கியமா வந்து இந்த சம்பிரதாயத்துல சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகத்துல ஏன் வந்து ஸ்பெஷலா இந்த சம்பிரதாயத்துக்குள்ள வராருன்னா, இந்த சம்பிரதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு எல்லாமே உயர்த்தன வழிபாடு. ஆனா டாப் மோஸ்ட் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா
இந்த ராதா கிருஷ்ணர் வழிபாடு. ஓகேவா, ராதா கிருஷ்ண வழிபாடு. ஓகே, இந்த சைத்தன்ய சரிதாமிர்த கிளாஸ் நான் ஆரம்பத்துல நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இது போஸ்ட் கிராஜுவேட் எடுகேஷன், இது வந்து உயர்தரமான கல்வி. அதனால கிளாஸ் வந்து இதுக்குள்ள வர்றது வந்து புதுசா வந்தவங்களா இருக்கட்டும், இல்ல இப்பதான் பயிற்சி பண்றவங்களா இருக்கட்டும், இந்த கிளாஸ் கேட்கும்போது சில சமயத்துல உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், புரியாமலாம் இருக்கலாம். ஆனா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம மகாபிரபு கிட்ட ஸ்ரீ சைத்தன்ய மகாபு நித்யானந்த ஒரு பிரார்த்தனை பண்ணி தான் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கணும். புரிஞ்சமாச்சு நம்மளுக்கு வந்து புரிய நம்மளுக்கு முடியும். நானும் வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து ஆச்சாரிய சொல்ல நம்ம ஃபாலோ பண்றோம். அதனால பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இந்த வகுப்பு நம்மளுக்கு எல்லாருக்கும் புரியணும்னு சொல்லி. ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஹம்பல் மோட்ல பணிவான ஒரு மனப்பான்மையோட இந்த கிளாஸ் நம்ம அணுகணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து இதை வந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் புரிய வரும். உள்ளுக்குள்ள போய் நம்மளோட இருதயத்தை தூய்மைப்படுத்தும். நம்ம வந்து இது எனக்கு எல்லாமே தெரியும், நம்ம எல்லாமே தெரியும், நானும் எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லி பேச முடியாது. நானும் வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நான் வந்து இதை வந்து அப்ரோச் பண்றேன், இது செய்யறேன். நல்லபடியாக எல்லாருக்குமே நன்மை சேர்க்கணும், எனக்கு நன்மை சேர்க்கணும், கேட்கறவங்களும் நன்மை சேர்க்கணும். இதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட்ட பிறகு நல்லா நன்மை சேர்க்கணும். அதனால இதை கொஞ்சம் டஃப்பா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் முதுவா கேளுங்க. புரியலாம் பின்னாடி நம்ம கொஸ்டின் ஆன்சர்ல வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம சம்பிரதாயத்துல வந்து ஏன் வந்து மகாபிரபு வரேன்னா இதுல உயர்தரமான வழிபாடு இருக்கு, ராதாகிருஷ்ண வழிபாடு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயண வழிபாடு. ஆனா உயர்த்தன வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா ராதா கிருஷ்ணா. ஏன்னா ராதாராணியோடைய வழிபாடு வந்து எந்த சம்பிரதாயத்திலையும் வந்து பெருசாக வந்து கொண்டாடப்படுவது இல்லை. ரொம்ப வந்து ரெக்கக்னைஸ் பண்ணது கிடையாது. ஆனா இந்த பிரம்ம சம்பிரதாயத்துல அது மட்டும் இல்லாம இந்த பிரம்மர் மூலியமாக வரக்கூடிய மத்வாச்சாரிய வர இருப்பாருங்க. மத்வாச்சாரிய இருக்கும்போது கூட அங்க அப்ப கூட ராதாகிருஷ்ணன் வழிபாடு இல்லை. பிறகு அந்த பரம்பரை வர 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 அதுல ஸ்ரீபாத மாதவேந்திர பூரி ஆச்சாரியர் சொல்லி ஒருத்தர் வராரு. மாதவேந்திர பூரி ஆச்சாரியார் ஒருத்தர் வராரு. அவரு தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ராதாகிருஷ்ண வழிபாடுக்குள்ள கொண்டு வராரு. பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மாதவேந்திர பூரியோட சீடர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பூரி. ஓகேவா, அப்ப அந்த ஈஸ்வர பூரிக்கு அப்புறம் தான் வந்து மகாபிரபு இந்த லைன்ல வந்து ஈஸ்வர பூரி கிட்ட வந்து தீட்சை எடுக்கிறாரு. ஓகேவா, அப்ப ஏன் அந்த ராதாகிருஷ்ண வழிபாடுனா ராதாகிருஷ்ண வழிபாடுதான் ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்கு, ரெண்டு வகை தத்துவங்களுக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விப்ரலம்ப பாவா சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா விப்ரலம்ப பாவா, அதாவது செப்பரேஷன். அதாவது வந்து ஒரு பிரிவுல, ஒரு செப்பரேஷன்ல, ஒரு பிரிவுல வரக்கூடிய ஒரு அன்பு. ஓகேவா, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விப்ரலம்ப பாவா சொல்லுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சம்பவ பாவா சொல்லுவாங்க. சம்பவ பாவான்னு பாத்தீங்கன்னா யூனியன், அதாவது ஒன்னா இருக்கும்போது வரக்கூடிய வழிபாடு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ண வழிபாடுல தான் இது வந்து இதுல வந்து ரொம்ப ப்ரொடமினா இருக்கும், ரொம்ப வந்து உயர்தரமாக இருக்கும் அது. ஓகேவா, சம்பவா அண்ட் விப்ரலம்பா. விப்ரலம்பானா பிரிஞ்சிருக்கு, செப்பரேஷன் பிரிஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப ராதாராணி வந்து பிருந்தா வந்திருக்காங்க, கிருஷ்ணன் பிருந்தாவன் போயிட்டாரு, யசோதா, நந்த மகாராஜா, ராதாராணி, கோபியர்கள் எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்ப இந்த பிரிஞ்சு இருக்கும் போது அவங்க எந்த மாதிரியான பகவான் நினைச்சாங்க, அந்த மூடு அந்த பாவத்தை எடுத்துக்கிட்டு சைத்தன்ய மகாபிரபு பூமிக்கு வராரு. அப்ப அப்ப அதை எடுத்துட்டு இங்க வரும்போது எந்த சம்பிரதாயம் அந்த அந்த மூட்ல இருக்கோ அந்த சம்பிரதாயத்துல தான் அவர் வர முடியும். அப்ப அந்த மூட்ல இருக்காத சம்பிரதாயத்துக்குள்ள அவர் போயிட்டு இந்த உயர்தரமான ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்த முடியாது. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, இந்த பிரம்ம சம்பிரதாயத்தை நம்ம சம்பிரதாயத்தை வந்து அவர் செலக்ட் பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா இது மிகப்பெரிய முக்கியமான ஒரு உயர்தரமான பாவம். ஓகேவா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பவகிராகி, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரசிக சேகரா சொல்லுவாங்க. அவர் வந்து பகவான் வந்து அவர் வந்து எல்லா வகையான ரசங்களையும் எல்லா வகையான பாவத்தையும் வந்து எடுத்துக்கூடியவர். அவர்தான் பவகிராகி சொல்லுவாங்க. பகவகிராகி மீன்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் எல்லா வகையான பாவங்கள், இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்க நீங்க நைவேத்தியம் பண்றீங்க, அந்த நைவேத்தியம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாவம். அந்த என்ன பாவத்துல நம்ம வந்து நைவேத்தியம் பண்றோமோ, என்ன பாவத்துல நம்ம பக்தியை செய்யறோம், என்ன பாவத்துல நம்ம சாண்டிங் பண்றோம், அந்த பாவத்தை தான் அக்செப்ட் பண்ணுவார். நம்ம வைக்கிறக்கூடிய தோசையோ இட்லியோ இல்ல வந்து என்னது என்ன வகை சாப்பாடு அது சாப்பிடுறதுக்கு தான் வர்றாங்கல்ல, நம்ம என்ன பாவம் என்ன மூடு அதை வந்து அப்சர்வ் அது வந்து எடுத்துக்கிறதுக்காக தான் பகவான் வர்றாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பாவா வந்து வெரி ஹை கிளாஸ் ஸ்டேஜ் அது. ஓகேவா, அப்ப இங்க வந்து நம்ம என்னது ராதா கிருஷ்ண வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விப்ரலம்ப பாவம் அண்ட் வந்து சம்பவ பாவம். விப்ரலம்ப பாவம் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ராதா அண்ட் கிருஷ்ணா பிரிஞ்சிருக்கும் போது வரக்கூடிய ஒரு ஃபீலிங், ஒரு பாவம். ஒண்ணு வந்து சம்பவம்னா வந்து பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் ஒன்னா இருக்கும் போது வரக்கூடிய பாவம். ஓகேவா,
ஆக்சுவலி வந்து இதுக்குள்ள நம்ம போனா ரொம்ப டீட்டெயிலா போவோம், அதுக்குள்ள நம்ம நீ போவேனா. பட் வந்து இது நம்ம சம்பிரதாயத்தோட மூடு என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம சம்பிரதாயத்தோட மூடு வந்து என்னன்னா, எப்பவுமே வந்து நம்ம சம்பிரதாய மூடு வந்து என்னதுன்னா, நம்ம வந்து விப்ரலம்ப என்னது பாவம் அப்படி அப்படிதான் நம்ம ஆட்சியர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம எப்பவுமே பகவான் விட்டு எப்படி ராதா எப்படி வந்து பிருந்தாவனத்துல கோபியர்கள், யசோதா, நந்த மகாராஜா எப்படி வந்து கிருஷ்ணர் இல்லாம அந்த பிரிவுல வந்து கிருஷ்ணரே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த மூடு தான், அந்த பாவம் தான் நம்ம சம்பிரதாயம். ஓகேவா? நம்ம வந்து எப்பவுமே மகாபுருவோடைய வழிய, மகாபுருவோடைய ஃபுட் ஸ்டெப்ப மகாபுருவோட அடிச்சோட பின்பற்றணும். மகாபுரு அதனால பாத்தீங்கன்னா எப்பவுமே விப்ரலம்ப பாவத்தில் இருப்பாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரி ஹரே. அந்த பாவத்துல இருந்து அவர் வந்து பிரார்த்தனை பண்ணுவாரு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமிக்கு வந்தோடனே, இந்த பூமிக்கு வந்த பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, அவரு வந்து அந்த பாவத்தை கொடுக்கறதுக்கு வராரு. இதெல்லாம் ஏற்கனவே பேசிட்டோம். அதாவது அந்த ராதாராணியுடைய பாவத்தையும் ராதாராணிய அன்பையும் இந்த பூமிக்கு கொடுக்கறதுக்கு கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வராரு. ஆனா இந்த பூமிக்கு வந்துட்ட பிறகு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவரு மகாபிரபு இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்ன அண்ட் பிரசன்ஸ் அவர் வந்த காலகட்டத்துல பிறகு ஆஃப்டர் அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி 3 செட்டா வந்து பக்தர்களை வந்து பகவான் இந்த பூமிக்கு இறக்கி விடுறாரு. அப்ப மகாபிரபு இருக்கிற காலகட்டத்துல முக்கியமான பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 6 பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சட் கோஸ்வாமி, சட கோஸ்வாமி சொல்லுவாங்க. இந்த 6 பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அந்த 6 பேருக்கு தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி நமஸ்காரம் பண்றாரு. அதுல சில புறப்பாடு வந்து பாருங்க, அதுல வந்து பொப்பட்ல வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 6 கோஸ்வாமிகளை தமது சிக்ஷா குருமார்களாக ஏற்பதன் மூலமாக இப்ப வந்து இஸ் கிரேஸ் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த புஸ்தகத்தோட ஆச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, எக்ஸப்ட் இஸ் 6 கோஸ்வாமி, நான் இந்த 6 கோஸ்வாமிகளையும் வந்து நான் வந்து சட கோஸ்வாமியாக நான் 6 பேரையும் என்னுடைய சிக்ஷா குருவா நான் ஏத்துக்கிட்டேன். ஏன்னா சிக்ஷா குரு தீக்ஷா குரு நம்ம வந்து போன வாரம் நம்ம பேசிட்டோம். ஓகேவா? அப்ப இவங்க நான் சிக்ஷா குருவை எடுத்துக்கிட்டேன். அப்ப சீஷா குருவை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்ட பிறகு பிரபா சொல்றாரு, அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பவனை கௌடிய வைஷ்ணவனாக அங்கீகரிக்க கூடாது என்பது ஆச்சாரியர் நன்கு தெளிவுபடுத்துகிறார். இங்க என்ன சொல்றாருன்னா சில புரோபாதர் இங்க வந்து நம்ம சம்பிரதாயத்தை முக்கியத்துவம் என்ன புரிஞ்சுக்கணும். ஓகே, என்னதுன்னா இந்த 6 கோஸ்வாமிகளை யாரு வந்து ஏத்துக்கலையோ, யாரு வந்து அக்செப்ட் பண்ணிக்கலையோ, யாரு வந்து அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலையோ அவங்களை கௌடிய வைஷ்ணவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படாது. We must to understand the 6 கோஸ்வாமி because அவங்க 6 கோஸ்வாமி தான் வந்து 6 கோஸ்வாமிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சம்பிரதாயத்துடைய பில்லர், நம்ம சம்பிரதாய தூண்கள் வந்து அவங்கதான். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு காலகட்டத்தில் எவ்வளவு பேர் வந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாலும் முக்கியமா இந்த 6 பேர் தான் வந்து அவர் செலக்ட் பண்றாரு. இவங்க தான் நேரடி சைத்தன்ய மகாபிரபுடைய சீடர்கள், டிசைபிள். ஓகேவா? அப்ப இந்த கௌடிய வைஷ்ணவ சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஆரம்பிக்குதுன்னா சைத்தன்ய மகாபிரபு தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஓகேவா? சைத்தன்ய மகாபிரபு தான் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஓகேவா? இப்ப மாதவந்தர் பூரி வந்து ராதாகிருஷ்ண வழிபாடு கொண்டு வந்தாலும் ராதாகிருஷ்ணனோட அவர் ராதாகிருஷ்ண வழிபாடு கொண்டு வரல. அவர் என்ன பண்ண, ராதாகிருஷ்ணா அந்த மூடு அந்த பாவம் இருக்கு அது முத கொண்டு வந்தது, இந்த சம்பாதத்துக்கு கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா மாதவேந்திர பூரி. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ண வழிபாடு வருது. ஆனா அதை பெரிய அளவுல எஸ்டாப்ளிஷ் பண்ணது, அதை ஃபவுண்டர் ஆச்சாரியா வந்து யாருன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு தான் இந்த கௌடிய வைஷ்ணவ சித்தாந்தத்தை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அப்ப இந்த கல்ச்சர் வந்து அதாவது கிருஷ்ண பக்தி கல்ச்சர் அவர் தான் பண்றாரு. எப்பன்னா மகாபிரபு 1486 அந்த 1486 அவர் அந்த டைம்ல 16th செஞ்சுரியில 16வது நூற்றாண்டுல இது செய்யறாரு அவரு. அப்ப அதனாலதான் கௌடியன வந்து என்னன்னா ஒண்ணு கௌரங்கா சொல்லலாம், ஒண்ணு ஆக்சுவலி வந்து என்னன்னா கௌட தேசம், அதாவது வந்து பங்காள தேசம். பங்களாதேஷ் சொல்றல பங்களாதேஷில் தான் ஈஸ்ட் பெங்கால், கிழக்கு வங்காளத்துல தான் மகாபிரபு இதை வந்து இந்த வழிபாடு மெயினா ஆரம்பிக்குது அங்கதான். ஆனா இது உலகமெங்கிலும் போகணும், எல்லா இடத்துக்கும் போகணும் சொல்லிதான் மகாபிரபோட மிகப்பெரிய ஒரு விஷன், மிகப்பெரிய ஒரு இது அதுதான். அப்ப
இந்த இந்த வழிபாடுக்குள்ள முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, பெரிய பெரிய பூஜைகள், பெரிய பெரிய ஆர்த்திகள், பெரிய பெரிய இல்ல. மெயினா வந்து ஆர்த்திகள் இருந்தாலும், மெயினான ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, ஹரே கிருஷ்ண மகா மந்திரா. சாண்டிங் அண்ட் டான்சிங் அண்ட் ஃபீஸ்டிங். இதுதான் வந்து முக்கியமான வந்து, அதாவது பாடுறது, ஆடுறது அண்ட் பிரசாத விநியோகம் பண்றது. இதுதான் வந்து முக்கியமான பிரதானமான ஒரு வழிபாடாக மகாபிரபு இதை கொண்டு வந்தார். எல்லா இடத்துலயும் நாம சங்கீதனம், எல்லா தெருக்களையும் நாம சங்கீதம், எங்கெங்க ஸ்ட்ரீட்ல போறாங்க, எங்கெங்க டவுன் ஹால், எல்லா இடத்துலயும் நாம சங்கீதம். இதுதான் நம்ம சம்பிரதாயத்தை. ஆனா மகாபிரபு இதை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மகாபிரபு இதை எக்ஸ்டாப்ளிஷ் இங்க பண்ண வரும்போது அவருக்கு வந்து இதை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு டைம் சரியா இருந்துச்சு. ஆனா அடுத்தடுத்த காலங்கள்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து ரெடி பண்றதுக்கு அவருக்கு டைம் இல்லை மகாபிரபுக்கு. அதனாலதான் என்ன பண்றாரு, இந்த 6 பேரை செலக்ட் பண்றாரு. எப்படி வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆழ்வார்கள் இருக்கிறாங்களோ, எப்படி வந்து சிவபெருமானுக்கு வந்து அனது நாயன்மார்கள் இருக்கிறாங்களோ, ஓகேவா, 63 நாயன்மார்கள் சிவபெருமானுக்கு முக்கியமா இருக்கிறாங்க. அவங்க வந்து சிவனுக்காக உயிரை கொடுத்தவங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆழ்வார்கள், பெரிய ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பேய் ஆழ்வார், பூதத்தாழ்வார், அப்புறம் வந்து பாருங்க திருமசை ஆழ்வார், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பான ஆழ்வார், இந்த மாதிரி ஆண்டாள், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஆழ்வார்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அந்த சம்பிரதாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிநடத்தக்கூடியவங்க. எப்படி ஆழ்வார்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களோ, அதே போல நம்ம பிரம்ம சம்பிரதாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கோஸ்வாமிகள். அந்த 6 கோஸ்வாமிகள் பேர் வந்து என்னதுன்னா, நம்பர் 1 சனாதன கோஸ்வாமி, நம்பர் 2 ரூப கோஸ்வாமி, நம்பர் 3 ரகுநாத தாச கோஸ்வாமி, நம்பர் 4 ரகுநாத பட்ட கோஸ்வாமி, அண்ட் நம்பர் 5 கோபால பட்ட கோஸ்வாமி, அண்ட் நம்பர் 6 ஜீவ கோஸ்வாமி. இது வந்து பாத்தீங்கன்னா என்னால கொஞ்சம் ஸ்லைட்ல ரெடி பண்ண முடியல, ஏன்னா எனக்கு ரொம்ப டைம் குறைவா இருக்கிறதுனால. இல்லைன்னா நான் பிக்சர் பின்னாடி போட்டு நான் காமிக்க முடியும் என்னால. 6 கோஸ்வாமி என்னைக்குமே நம்ம பாத்தீங்கன்னா நீங்க டெம்பிள் போனீங்கன்னா 6 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க நம்ம குரு பரம்பராக்கு பக்கத்துல. இந்த 6 பேர் முக்கியமான நபர்கள். ரூப கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, சில சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத தாச கோஸ்வாமி, அண்ட் ரகுநாத பட்ட கோஸ்வாமி, அண்ட் கோபால பட்ட கோஸ்வாமி, அண்ட் சில ஜீவ கோஸ்வாமி. இந்த 6 கோஸ்வாமி ரொம்ப முக்கியமான கோஸ்வாமிகள். ஓகேவா? இந்த 6 கோஸ்வாமிகள் வந்து யாருன்னு லைட்டா நம்ம பார்த்துட்டு மேலோட்டமா பார்ப்போம். ரொம்ப ஆழம் பார்க்க முடியாது, நம்ம டைம் பார்த்தாது. ஏன்னா ஒருத்தவங்களும் அவ்வளவு கதைகளுக்கு நம்ம மேலோட்டம் அவங்க யாருன்னு பார்த்துட்டு பிறகு அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம வந்து பின்னால் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா இங்க வந்து அவர் வந்து யாரு, கிருஷ்ணதாஸ் கவிவர கோஸ்வாமி இப்ப 6 பேருக்கு வந்து நமஸ்காரம் பண்றப்ப அவங்க 6 பேர் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப என்னது, இந்த முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 6 கோஸ்வாமிகளும் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க என்ன என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், இவங்களோட வேலை வந்து என்னதுன்னா, நல்லா ஞாபகம், மகாபிரபு இங்க பிரச்சாரம் பண்ண வந்தார். பிரச்சாரம் எல்லா இடத்துலயும் பண்ணாரு. ஆனா இந்த முக்கியமா இந்த 6 கோஸ்வாமிகள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிரச்சாரம் பண்றதுக்கு ரொம்ப வெளியில எங்கேயுமே போல. இவங்க மெயினா வந்து என்ன பண்ணாங்கன்னா, இனி வரக்கூடிய அடுத்தடுத்த காலங்கள், அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரக்கூடிய காலகட்டத்துக்கு அதாவது நம்ம எல்லாம் வரோம்ல, இப்ப எல்லா ஆச்சாரம் வராங்கல்ல, இதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு காலங்களுக்கு அப்பாற்பட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இவங்க என்ன பண்றாங்க, எல்லா வகையான ப்ரீச்சிங் டூல்ஸ் ரெடி பண்றாங்க. எல்லா வகையான பிரச்சாரத்துக்கு வேண்டிய எல்லா வகையான சாஸ்திரங்களை, லிட்ரேச்சர் சாஸ்திரங்களை வந்து ரெடி பண்றாங்க. எல்லா வகையான ஸ்லோகங்களையும் கொலெக்ட் பண்ணி எது அதோட எசன்ஸ் சாரத்தை எடுத்து அவங்க வந்து எல்லா வகையான விஷயங்களையும் ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் வந்து 6 கோஷங்கள் அப்புறம் தான் பிரச்சாரம் என்ற விஷயமும் ரொம்ப அதிக அளவுல ஆரம்பிக்குது. இப்ப நம்ம பிரச்சாரம் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடித்தளம் போட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 கோஸ்வாமிகள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு வந்து என்னதுன்னா, ஒரு ரொம்ப நாள் ஆச்சு அதை சொல்லி, அது வந்து ஒரு விஷயம், ஒரு வார்த்தை இருக்கும், வந்து ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது வந்து கூட்டமா சேர்ந்து இருக்கிறவங்க, தனிப்பட்ட முறையில் இருக்கிறவங்க ஒரு பேர் இருக்கும் அதுக்கு. சரி, ஞாபகத்துக்கு வர மாட்டேது எனக்கு. அதை ஞாபகம் தான் நான் சொல்றேன் நானு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பஜனை இல்ல, நல்ல பேர் அது. அவங்க வந்து சரி பார்ப்போம், அது பகவான் கருணையால் திருப்பி ஞாபகம் திருப்பி சொல்லுவோம் நம்ம. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா எப்படி நம்ம வந்து
நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நம்ம எப்படி இந்த கௌடி வைஷ்ணவத்தை புரிஞ்சிக்கணும், இதெல்லாம் வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் தான் நம்மளுக்கு சிஸ்டமேட்டிக் எல்லாம் சொல்லி கொடுக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சில ரூப கோஸ்வாமி முதல் ஒருத்தர் பார்க்கலாம். சில ரூப கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்ப நம்ம ஒரு கோஸ்வாமிகளுடைய சிம்பிள் அண்ட் டீட்டெயில் தான் பார்க்க போறோம், ரொம்ப ஆழமா இல்ல. ஓகேவா? சில ரூப கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோஸ்வாமி அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த ஒரு கோஸ்வாமி அவங்க சாதாரணவங்க இல்ல. இவங்க எல்லாம் வந்து ராதாராணியுடைய கோபியர்கள் இருக்காங்களே, அஷ்டசகிகள் இருக்கிறாங்களே, இந்த 8 கோபியர்களுக்கும் 8 சகிகளுக்கும் சேவை செய்யக்கூடிய மஞ்சரிகள் சொல்லுவாங்க. முதல்ல ராதாராணிக்கு சேவை செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னா கோபியர்கள் சொல்லுவாங்க. கோபிஸ். அந்த கோபிஸ்க்கு வந்து சேவை செய்யறவங்க மஞ்சரி. அந்த மஞ்சரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 கோஸ்வாமிகள் வந்திருக்கிறாங்க. நிறைய மஞ்சரிகள், அதுல 6 மஞ்சரி தான் 6 கோஸ்வாமிகள் வந்திருக்கிறாங்க. ரூப கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா ரூபா மஞ்சரி. ரூபா மஞ்சரி தான் வந்து பாத்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி வராங்க. ரூப கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா அவரது 1489 பிறக்கிறாரு. அதாவது 1489 பிறக்கிறாரு. அவர் வந்து ஈஸ்ட் பெங்கால், அவர் பெங்கால்ல பிறக்கிறாரு. அவர் வந்து அவங்க வந்து பிறந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ராம்கேலி சொல்லக்கூடிய இடத்துல பிறக்கிறாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சனாதன கோஸ்வாமியும் ரூப கோஸ்வாமியும் ஒரே தாய் வயதுல பிறந்த சிப்ளிங்ஸ், அண்ணன் தம்பி 2 பேரும். ஓகேவா? அவங்க அப்பா பேர் வந்து குமாரதேவ். இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 அண்ணன் தம்பிங்க. அதாவது பாத்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி தான் பெரியவர், அப்புறம் தான் ரூப கோஸ்வாமி, அண்ட் 3வது வந்து பாத்தீங்கன்னா அனுப்பம்மா. இந்த அனுப்பம்மாவோடைய பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா சில ஜீவ கோஸ்வாமி. பிறகு அந்த ஜீவ கோஸ்வாமி பார்க்கலாம் நம்ம. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெல் எஜுகேட்டட், இவங்க ரொம்ப நல்லா படிச்ச ஒரு வந்து உயர்தரமான வந்து படிச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லா வகையான சாஸ்திர நாலேஜும் இருக்கு ரூப கோஸ்வாமிக்கு. அண்ட் சம்ஸ்கிருதத்துல வந்து மிகப்பெரிய பண்டிட். அண்ட் ஆல்சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியம் சொல்லியிருக்காங்க, அவருக்கு அரபிக் பாஷையும் தெரியும், அப்புறம் வந்து பெர்ஷியா லாங்குவேஜும் அவருக்கு தெரியும் அந்த காலகட்டத்துல. ஓகேவா? அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல வந்து முஸ்லிம் ஆட்சி, மொகலாயரோட ஆட்சி இருந்தப்ப அலாவுதீன் உசேன் ஷா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்தியாவை அந்த பெங்காலை வந்து அவர் தான் கொங்கர் பண்ணியிருந்தாரு. அப்ப அவரோட ஆட்சி காலத்துல அவரோட கவர்மெண்ட்ல வேலை செஞ்சவங்க தான் இந்த ரூப கோஸ்வாமி அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்ரட்டரியா வந்து கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து காசு கிடையாது, அப்பெல்லாம் வந்து கோல்டன் காயின் தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சம்பளமே அவ்வளவு நிறையாக அவருக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மில்லியன் கணக்குல அவங்க வந்து டேக்ஸ் கட்டுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பணக்கார ரொம்ப ஒப்புலன்ஸா உள்ளவங்க ரூப கோஸ்வாமி. அந்த காலத்துல நல்லா படிச்சு நல்ல கவர்மெண்ட் வேலை வந்து என்பது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் பார்ப்பாங்க. ஓகேவா? அப்ப மகாபிரபு வந்து மீட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது சில ரூப கோஸ்வாமி பார்த்துக்கு 1514 1514 வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு மீட் பண்ணி, பிறகு மகாபிரபு மீட் பண்ண பிறகு இந்த சம்சார வாழ்க்கை வேணான்னு சொல்லிட்டு ரூப கோஸ்வாமி விட்டுட்டு போறாரு. பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரூப கோஸ்வாமிக்கு வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்தியால பிரயாக் என்று சொல்லக்கூடிய இடத்துல ரூப கோஸ்வாமிக்கு மகாபிரபு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ரூபா சிக்ஷான்னு சொல்லி சில புஸ்தகங்களே இருக்கு. ரூப கோஸ்வாமிக்கு இந்த சயின்ஸ் ஆஃப் த கிருஷ்ண கான்சியஸ்னஸ், இந்த கிருஷ்ண பக்தியோட அறிவியல் என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு. பிறகு அவர் கொஞ்சம் தான் பேசினார் அவர்கிட்ட. அதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா சில ரூப கோஸ்வாமி நிறைய புஸ்தகம் எழுதினாரு. அதுல முக்கியமான ஒரு புஸ்தகம் வந்து பாத்தீங்கன்னா பக்தி ரசாமிருத சிந்து. பக்தினா பக்தி, ரசம்னா வந்து பாத்தீங்கன்னா மெலோ பாவங்கள், பக்தியோட பாவத்தை பக்தி ரசம் சிந்துனா வந்து பாத்தீங்கன்னா கடல். இந்த பக்தி என்ற கடலை வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு அழகா விளக்கி இருப்பாரு சில ரூப கோஸ்வாமி பக்தி ரசம் சிந்து என்ற புத்தகத்துல, நெக்டர் ஆஃப் த டிவோஷன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சில ரூப கோஸ்வாமி பாதா வந்து பாத்தீங்கன்னா அதனால அவரோட பிரணாம் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூத்தலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதிஸ்வ பதாந்திகம். சைத்தன்யா மனோபிஷ்டம் சைத்தன்ய மகாபிரபுடைய மனசுக்குள்ள அவர் என்ன மூடு வந்து எடுத்துருக்கிறாரோ அந்த மனசை புரிஞ்சுக்கிறது தான் ஸ்ரீ ரூப கோஸ்வாமி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பேர் கொடுத்திருப்பாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரச ஆச்சாரியார். அவர் வந்து மகாபுருடைய அந்த பாவத்தை ரசத்தை புரிஞ்சுக்கிட்டு பிறகு அது வந்து புக்கு வடிவில் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ரூப கோஸ்வாமி நம்ம சம்பிரதாயத்துல கிடைச்சது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா
மகாபிரபு அவர் என்ன என்ன சொல்ல முடியாத அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ வகையான அன்பு பிரேமத்தை வச்சிருக்கிறாரு. அது எப்படி அவருக்கு வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி வந்து அவர் டிரான்ஸ்பர் பண்ற எப்படி ஷிஃப்ட் பண்றது அவருக்கு தெரியல. ரூப கோஸ்வாமி தான் அவர் மனசை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது ஒரு புக்கா அவர் எழுதுறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி எழுதின பல புக்குகள் இருக்கு. ஓகேவா? அப்ப ரூப கோஸ்வாமி தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ராதா கோவிந்தாஜி ராதா கோவிந்தரை வந்து வழிபடுறாரு. ஓகேவா? இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதின புக்கு முக்கியமான நிறைய புக்கு இருக்கு. அது முக்கியமான புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா பக்தி ரசாமிரத சிந்து, அப்புறம் உஜ்வல நீலாமணி, பிறகு உபதேசாமதா. வெரி வெரி இம்பார்ட்டன்டான புத்தகம். நீங்க வந்து பக்தி சாஸ்திரி எடுத்திருந்தீங்கன்னா நீங்க உபதேசாமதா கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. உபதேசம் நெக்டர் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன். வெறும் 11 ஸ்லோகம் 11 ஸ்லோகம் தான் அது இருக்கும். ஆனா இந்த 11 ஸ்லோகத்தை வந்து யாரு வாழ்க்கையில அப்படியே கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க அப்படியே ரூப கோஸ்வாமிக்கு எசெஷனா போயிருவாங்க பகவான் லோகத்துக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் மீன் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா நெக்டர் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன். அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி நெக்டர் நம்மளுக்கு கிடைக்கும், அமிர்தம் நம்மளுக்கு கிடைக்கும். நீ நினைச்ச பிறகு நம்ம கிருஷ்ண பக்தி பண்றோம், அது நம்மளுக்கு ஏன் டேஸ்ட் இல்லை? டேஸ்ட் இல்லாத காரணத்துக்கு முக்கியமான விஷயம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ல நம்ம நெக்லெக்ட் பண்றோம், நிறைய விஷயங்கள் நம்ம தவிர்க்க விட்டுட்டோம், நம்ம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்றதுல சரியா. ஆக்சுவலி இந்த கிருஷ்ண பக்தி பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் த மெலோ, ஃபுல் ஆஃப் த நம்மளுக்கு நெக்டர் கொடுக்குது, அமிர்தத்தை கொடுக்குது. ஓகேவா? அதனாலதான் நம்ம என்னைக்குமே வந்து இவங்களோட அடிச்சோட ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவது சனாதன கோஸ்வாமி, இவரோட அண்ணன். அவர் வந்து பாத்தீங்கன்னா 1488 வந்து பிறக்கிறாரு. ஓகேவா? 1488 பிறக்கிறாரு. என்னோட வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி எல்டர் பிரதர், மூத்த அண்ணன் அவரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் கவர்மெண்ட் ஜாப்ல தான் வேலை செய்யறாரு. ஓகேவா? இவங்க ஆக்சுவலி உண்மையான பேர் வந்து என்ன, ரூப கோஸ்வாமி உண்மையான வந்து பேர் வந்து என்னன்னா தபீர் காஸ். ஏன்னா வந்து அவர் முஸ்லீம் ஆட்சியில் வேலை செஞ்சதுனால அவங்க பேரை மாத்திட்டாங்க, முஸ்லீமுக்கு மாத்திருப்பாரு. அந்த அலாவுதீன் ஹுசேன் ஷா மாத்திட்டாரு இவர் பேரை. அப்ப அவர் முஸ்லீம் ஆட்சியில் வேலை செய்யும் போது அவருக்கு வந்து முஸ்லீம் பேர் தான் இருக்கணும். அந்த டைம்ல அவருக்கு வச்ச முஸ்லீம் பேரு தபீர் காஸ். சனாதன கோஸ்வாமிக்கு வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேர் வந்து சாக்கரமல்லி அவர் பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சனாதன கோஸ்வாமி வாழ்க்கை பத்தி பாத்தீங்கன்னா 2 பேரும் கவர்மெண்ட் ஜாப் செஞ்சிருந்தாங்க. அந்த அலாவுதீன் ஹுசேன் ஷாரோடைய கவர்மெண்ட் வேலை செஞ்சாங்க. அப்ப இவங்க எப்படியாச்சும் இப்ப சனாதன கோஸ்வாமி எப்படியாச்சும் நம்ம வந்து மகாபிரபுவோடைய அவருடைய இயக்கத்துல சேரணும்னு சொல்லி நினைக்கும் போதே ரூப கோஸ்வாமி போயிட்டாரு. ஆனா சனாதன கோஸ்வாமி வெளியே அந்த கவர்மெண்ட்ல மாட்டிட்டாரு. ஏன்னா அவர் வந்து என்னன்னா த்ரெஷரா இருந்தாரு, அதாவது கணக்கு வழக்கு பாக்குற அந்த ஒரு த்ரெஷர்ல இருந்தாரு அவரு. அப்புறம் த்ரெஷரா இருக்கும் போது அவரை விட்டுட்டு உடனே அந்த கவர்மெண்ட் ஜாப் விட்டு வர முடியல. அப்ப என்ன பண்ணாரு, அவரை வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சனால அவர் மகாபிரபு இதுல வந்து ஜாயின் பண்ணா தெரிஞ்சிட்டோன்னே அந்த ஹுசேன் ஷா என்ன பண்ணுவாரு, அவர் தூக்கி ஜெயில போட்டுருவாரு. ஜெயில இருந்து அவர் தப்பிச்சு, அது பெரிய கதை, தப்பிச்சு அதுக்கப்புறம் தான் மகாபிரபு பார்க்கறதுக்கு போவாரு. ஆனா மகாபிரபு பார்க்கறதுக்கு இங்க இருந்து வந்து அவர் எங்க போவாரு, என்னது ஜெகநாத பூரி நினைக்கிறேன். ஆனா மகாபிரபு அதுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு போயிருப்பாரு, சவுத் இந்தியாவுக்கு போயிருப்பாரு. அப்ப அவர் பார்க்க முடியும் பல வருஷங்களா இருப்பாரு. அப்புறம் அவர் உடம்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நோய் வந்துடும். பிறகு மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா வாரணாசியில தான் வந்து மகாபிரபு சனாதன கோஸ்வாமி 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. வெறும் அருமையான அந்த காலகட்டம், அந்த சரித்திரம் பிறகு நம்ம வரும். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து பேசுவாரு. அப்ப அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி கிட்ட சைத்தன்ய மகாபிரபு த சயின்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, சயின்ஸ் ஆஃப் த கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ். எங்க பிரயாக்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா சனாதன கோஸ்வாமி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு, என்னது சம்பந்த ஞானத்தை பத்தி பேசுறாரு. இந்த கடவுள்னா யாரு, நம்ம யாரு, நம்ம உடம்புனா அங்கதான் வந்து ஜீவேர சொருப்போ நித்திய கிருஷ்ணாஸ், நம்ம பகவானுடைய அம்சம், நம்ம பகவானுக்கு சேவை செய்த நம்ம உண்மையான டியூட்டி. இது தவிர்த்து இந்த உலகத்தை செய்யறதுக்கு நம்ம வேற வேலையே இல்ல, இது செய்யறதுக்கு வந்து சொல்லி எல்லா வகையான சம்பந்த நாலேஜும் மகாபிரபு கொடுப்பாரு. அதை எடுத்துக்கிட்டு தான் சனாதன கோஸ்வாமி அடுத்த கட்டம் வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு. அப்ப அந்த டைம்ல அவர் பாத்தீங்கன்னா வாரணாசியில போகும்போது அவர் உடம்புலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நோய் வந்து கிடக்கும் அப்படி. அப்ப மகாபிரபு கட்டி பிடிச்சி, ஏன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஜெகநாத பூரிக்கு வருவார். அவரு ஜெகநாதபுரி வந்துட்டு அங்கதான் மகாபிரபு பாத்துருவாரு. மகாபிரபு பார்த்துட்டு மகாபிரபு ஐயோ நான் மகாபிரபு பார்த்தனா மகாபிரபு என்னை வந்து என்ன பண்ண போறாரு, நான் ரொம்ப அழுக்கா இருக்கேன், உடம்பு ஃபுல்லா நோயா இருக்கேன், நான் பேசாம அந்த ரத யாத்திரையில வந்து அந்த சேரிட்ட ரதம் போகும் பாருங்க, அந்த ரதத்தோட கீழே விழுந்து நம்ம செத்து போயிடலான்னு. அப்ப மகாபிரபு கண்டுபிடிச்சு அவரை பிடிச்சி கூப்பிடுவாரு. சனாதனா, உனக்கு எப்படி வந்து உரிமை இருக்கு நீ உயிர் விடுறதுக்கு, நீ இந்த உடம்பு வந்து உன்னோட கிடையாது, என்னோட, அது பகவானோட, அப்படி சொல்லிட்டு அவர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு அவர் கட்டி பிடிச்சி வைத்தேன். அப்பதான் அவரோட உடம்பு மாறும்.
அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நார்மலா மாறுவாரு. அந்த அளவுக்கு மகாபிரபுவுக்கும் சனாதன கோஸ்வாமி அந்த அளவுக்கு வந்து வெரி வந்து ரொம்ப வந்து பிடிச்சமானவர். அப்ப இவருக்கு வந்து சம்பந்த ஞானத்தை கொடுக்க வந்தவர் தான் சனாதன கோஸ்வாமி. அதனாலதான் இவருக்கு வந்து சம்பந்த ஞான ஆச்சாரியா சனாதன கோஸ்வாமிக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம அவர் வந்து மதன மோகன விக்கிரகத்தை வந்து வழிபட்டாரு. பிறகு வந்து பாத்தீங்கன்னா சனாதன கோஸ்வாமி எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்தில் இருக்கும் போது அவர் வந்து கோவர்தனத்தை வந்து அன்னாடிக்கு வந்து பரிக்கிரமம் பண்ணிட்டு வருவாரு. ஆனா காலங்கள் ஓட 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 இவருக்கு வந்து வயசாக ஆக 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 இவரால் நடந்து போக முடியல. அந்த அளவுக்கு அப்படியே வயசு ஆயிருச்சு. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஐயோ என் பக்தன் சனாதன கோஸ்வாமி அந்த வீட்டு குடிசை விட்டு வெளியே வந்து நடந்து பரிக்கிரமம் பண்ண முடியலையே, அவன் அழுகுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, பகவான் என்ன பண்ணாரு, நேரடியா கீழே இறங்கி வந்து அவரோட பாதத்தை வந்து ஒரு கல்லு மேல வச்சு, அந்த கல்லு சொல்ல மாட்டாங்க, அந்த ஷீலா சொல்லுவாங்க, அந்த கோவர்தன ஷீலாவை எடுத்து வந்து கொடுப்பாரு. சனாதனா, நீ தயவு செய்து நீ வெளியே போகாத, உனக்கு உடம்பு முடியல, உனக்கு வயசு ஆயிருச்சு, நீ வந்து இந்த இந்த கோவர்தன ஷீலாவை நீ வந்து வழிபாடு. அப்ப இது சுத்தி வந்துன்னா நீ வந்து என்னுடைய கோவர்தன மலை சுத்தி வந்த மாதிரி கடைசி வரைக்கும் அந்த அந்த சீலாவை வச்சு இப்ப வரைக்கும் பிருந்தாவனத்துல இருக்கு. கிருஷ்ணனோட திருவடி ஒரிஜினல் பாதம் பட்ட அந்த சனாதன கோஸ்வாமி அதை செக்குமென்ஸ் பண்ண அந்த ரவுண்ட் அந்த சுத்தி வந்த அந்த அந்த சீலா ஒண்ணு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில புரோபாத ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு நீங்க கேட்டீங்களான்னு தெரியல, சில புரோபாத ஒரு ஆடியோ பேசுவாரு. அந்த ஆடியோ பேசும்போது அந்த அந்த கிளாஸ் கொடுக்கும்போது அந்த கிளாஸ் அவர் அழுவாரு. அது வந்து பாத்தீங்கன்னா சனாதன கோஸ்வாமி கதை சொல்லும் போது அவர் அழுவாரு. என்னன்னா சனாதன கோஸ்வாமி அவர் வந்து ரொம்ப வந்து பணக்காரன் இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சரியா அது பகவானுடைய சேவைக்கு வரும்போது இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. விட்டுட்டு வரும்போது அப்ப சனாதன கோஸ்வாமி என்னது என்ன நடந்துச்சுன்னா, அவர்கிட்ட வந்து இந்த மதன மோகன விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சாட்சா மதன மோகன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வேற ஒரு ஆள் வந்து ஒர்க்ஷிப் பண்ணியிருப்பாரு, என்னது பூஜை பண்ணி இருப்பாரு. அப்ப மதன மோகன் விக்கிரகம் என்ன சொல்லுனா அந்த ஒரு டிவோட்டி கிட்ட, ஏ நீ என்னை என்ன பண்ணு, என்னை வந்து சனாதன கோஸ்வாமி கிட்ட என்னை போய் கொண்டு கொடுத்துரு, நான் அவர் கூட நான் இருக்க போறேன். அப்படி அன்னாடிக்கு வந்து மதன மோகன் வந்து விக்கிரகம் வந்து பகவான் அந்த பக்தர்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப அந்த பக்தர் என்ன பண்ணுவாரு, பக்தரு அதை எடுத்துட்டு வந்து சனாதன கோஸ்வாமி தேடி வந்து பிருந்தாவனத்துல ஒரு சின்ன குடிசை, அவர் வந்து பாத்தீங்கன்னா கோஸ்வாமிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து காவி உடை போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு சட்டை கூட கிடையாது, வெறும் கோமணம் அப்புறம் வந்து வேஷ்டி மட்டும் தான் கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த காசை வச்சுக்கிறதுக்கோ ஒண்ணுமே இருக்காது. அவங்களுக்கு ஒரு கமண்டலம், பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்டா ஒரு குச்சிமை வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே அவங்க கிடைக்காது. எங்க இடம் கிடைக்குதோ அங்க தங்கிக்குவாங்க. அவங்களாம் முடிஞ்ச ஒரு சின்ன குடிசை அமைச்சுக்குவாங்க. அந்த மாதிரி வந்து ஒண்ணுமே இல்லாம சனாதன கோஸ்வாமி கிருஷ்ணன் பத்தி பண்ணியிருக்காரு பிருந்தாவனத்துல. ஆனா மதன மோகன் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஐயோ நான் சனாதன கிட்ட போகணும், சனாதன கிட்ட போகணும், சனாதன கூட துடிக்கிறாரு. அப்ப அந்த டிவோடி என்ன பண்ணிட்டாரு, அவர் எடுத்துட்டு வராரு, தூக்கிட்டு வராரு இந்த சனாதன சரி மதன மோகன் விக்கிரகத்தை பகவானை தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்து சனாதன கோஸ்வாமி எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு தேறாரு. சனாதன கோஸ்வாமி எங்கன்னு சொல்லி ஒருத்தன் வழி கட்டிப்பு இருக்க வந்து அந்த வீட்டுக்கு வராரு. வந்து குடிசையில வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன வீடு கிடையாது, வெறும் மண்ணு, வெளியே மேல விட கூரை, மழை பெஞ்சா கீழே கூட அப்ப சொத மண்ணு தண்ணி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ஒரு கிழிஞ்ச கூரை கீழே இருக்கிறாரு அவரு. ஆனா மதன மோகன் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வரணும்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப வந்து அவர் சொல்றாரு, பகவான் கோஸ்வாமியே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாபாஜின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ரொம்ப வந்து பெரிய லெவல் இருக்கனால, பாபாஜி சனாதன பாபாஜி இதை நீங்க எடுத்துக்கங்க, மதன மோகன் உங்ககிட்ட தான் வரணும்னு சொல்றாரு. மதன மோகன் வந்து அவர்கிட்ட வரணும்னு சொல்லும் போது சரி இவர் எடுத்துக்குவாரு. அப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா இவருக்கு காசு எல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் வந்து அது நிறைய புஸ்தகங்கள் தான் மகாபுரம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப இவருக்கு என்னன்னா ஒண்ணுமே இவரு இருக்காது. இவர் ஒரு நாள் பட்டினியா இருப்பாரு, எல்லாம் இருப்பாரு. ஆனா மதன மோகன் இருக்கிறாரு, கூடயே இருக்கிறாரு. ஏன்னா சும்மா ஒரு சாதாரண ஒரு கல்லு மேல ஒரு சின்ன ஒரு சேர் மேல அது மேல வச்சிருப்பாரு. இப்படிதான் பேக்ல மாட்டி வச்சிருப்பாரு. பேக்ல போட்டுதான் அவர் தொங்க வச்சிருப்பாரு. அதெல்லாம் மதன மோகன் இப்படியே உட்காந்துருப்பாரு அவரு. அப்ப சனாதன பாரு எனக்காக எவ்வளவு விஷயங்கள் செய்யறான்னு அவர் ரொம்ப அவ்வளவு அன்போடு பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு நாள் சனாதன என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் மாவு கிடைக்கும், அந்த மாவை எடுத்து கொஞ்சம் வந்து இது பண்ணி ஒரு சப்பாத்தி பண்ணி அவர் வந்து நேபத்தி பண்ணுவார். மதன மோகன் விக்கிரகத்தை கொடுப்பாரு. ஆனா ஆரம்பம் சொல்லியிருப்பாரு, மதன மோகனா என்கிட்ட நான் வந்து பரம ஏழை, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நீ நம்பி வர, நாளைக்கு என்னை குறை சொல்லக்கூடாதுன்னு. அப்ப சொல்ல இல்ல சனாதனா, நான் வந்து எவ்ரி திங் ஐ வில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். அப்ப அந்த சப்பாத்தி விற்கிறாரு. சப்பாத்தி வச்சோடனே இவரு வந்து சனாதனம் வச்சோடனே மதன மோகனை வந்து பகவான் மதன மோகன் என்ன பண்றாருன்னா சப்பாத்தி சாப்பிடுறாரு.
சப்பாத்தி சாப்பிட்டா ஒரே அப்படியே வந்து கல்லு மாதிரி இருக்கு. சரி தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சப்ஜி கிப்ஜின்னா ஒண்ணுமே இல்லை, வெறும் சப்பாத்தி, காஞ்ச சப்பாத்தி. அப்ப சனாதன் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு மதன் மோகன் கூப்பிடுறாரு. இதெல்லாம் உண்மையில நடந்தது. இது சொல்லும் போதுதான் புரோபாதர் அந்த உண்மையில அழுவாரு. மதன் மோகன் கூப்பிடுவாரு, சனாதனா, ஏய் சனாதனா, நீ வச்சிருக்கிய இந்த சப்பாத்தி வச்சிருக்கிய, இது எங்கேயாச்சும் ஒரு நியாயமா இருக்கா? அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு சாம்பார் ஏதாச்சும் தொட்டுக்கு வச்சிருந்தா தான் சாப்பிட முடியும். நான் உங்ககிட்ட அப்பயே நான் சொன்னேன், நான் வந்து என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் இருக்குதான் கொடுப்பேன், நீ தான் சாப்பிடணும்னு. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. அப்ப திருப்பியும் சனாதன கூப்பிடுறாரு, யாரு? மதன மோகன். அப்ப என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு கொஞ்சம் உப்பாச்சும் கிடைக்குமா? உப்பு தொட்டு சாப்பிட்டா கொஞ்சம் தொண்டை கீழே இறங்கும் அப்படி கேட்கிறாரு. அப்ப சில புறப்பாது ஏன் அழுகுறாருன்னா, அவர் இந்த இடத்துல தான் அவர் அழுகுறாரு. என்னன்னா, இதுதான் நம்மளுடைய கிருஷ்ண பக்தியோடைய எசன்ஸே. இதுதான் நம்மளோட ஹரே கிருஷ்ணா. பகவான் கூட நம்ம வந்து ரெசிப்ரோகேட்டட், அதாவது அந்த அன்பு பரிமாற்றம் பண்ணணும். இதுதான் நம்ம கிருஷ்ண பக்தி. இத வந்து உண்மையிலேயே சொல்லி செஞ்சு காட்டவங்க தான் இந்த 6 கோஸ்வாமிகள். ஆஹ் அந்த அளவுக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தியில வந்து நம்ம வந்து அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. நம்ம வந்து அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். இந்த கிருஷ்ண பக்தி, இந்த இஸ்கான் கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு வந்து எல்லா வகையும் வாய்ப்பு கொடுக்குது. இது நம்ம எடுத்துக்கணும். அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஆச்சாரியர்கள் எந்த மாதிரி விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ, அது என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி செய்யணும். தென் பகவான் நம்ம கூட அன்பு கட்டுவாரு, நம்ம கூட பேசுவாரு. பேச மாட்டாரு, அது கல்லு கிடையாது. இதெல்லாம் பாருங்க உண்மையில நடந்திருக்கு இதெல்லாம். ஓகேவா? அப்ப சில சனாதன கோஷம் நான் சொன்னா அது சொல்லிட்டே போயிருவேன், அது டைம் ஆயிரும். அவர் எழுதின புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஹரி பக்தி விலாசா. ஹரி பக்தினா கிருஷ்ண பக்தி, விலாசா மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் சொல்லு. நம்ம கூட சில பேச பாத்தீங்கன்னா உங்களோட விலாசம் என்னன்னு கேட்போங்களா? விலாசனா அட்ரஸ் சொல்லி அர்த்தம். கிருஷ்ண பக்தியில் நம்ம எப்படி வர்றது, என்னென்ன பண்ணணும், எப்படி பக்தி பண்ணணும், வீட்டுல எப்படி பக்தி பண்றது. ஒரு நாள் டைம் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம பக்தி விஷயால பேசுவோம். ஹரி பக்தி விலாசம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம் டைம் வரும்போது. நம்ம தென் அப்புறம் அவர் எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா பிருஹட் பாகவத அமிர்தா. பிருஹட் பாகவத அமிர்தா எழுதினாரு. அப்புறம் பிருஹட் வைஷ்ணவ தோசானி, கிருஷ்ண பக்தியில வைஷ்ணவர்களுக்கு எப்படி சேவை செய்யறது, யார் வைஷ்ணவரு, வைஷ்ணவருக்கு என்ன டீட்டெயில், என்ன லட்சணங்கள் இருக்கணும், இதெல்லாம் தெளிவா பேசினாரு சில சனாதன் கோஸ்வாமி. ஓகே. தென் நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா ரகுநாத தாஸ் கோஸ்வாமி. எஸ். முதல் வந்து பாத்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி. அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னது, அது சம்பந்தா, 3 வகை தத்துவங்களுக்கு சம்பந்தா, அபிதய அண்ட் பிரயோஜனா. சம்பந்தனா பகவான் கிட்ட சம்பந்தம் கொடுக்குற ஆச்சாரியார் நம்மளுக்கு சனாதன கோஸ்வாமி. தென் சம்பந்தா அபிதயனா பக்தி, பக்தி ஆச்சாரியர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரூப கோஸ்வாமி. ஏன்னா இப்ப ரகுநாதாஸ் கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜன ஆச்சாரியர். பிரயோஜனா என்ன அர்த்தம்னா கிருஷ்ண பிரேமை, இந்த கோல் ஆஃப் த பக்தி, அதான் வந்து பிரயோஜனம். அப்ப ரகுநாதாஸ் கோஸ்வாமி பிரயோஜன ஆச்சாரியர், கிருஷ்ணர் எப்படி அடையணும்னு சொல்லி கொடுத்தவர் ரகுநாதாஸ் கோஸ்வாமி. அவர் வந்து பாத்தீங்கன்னா 1495 பிறந்தவர், 1495 பிறந்தவர். ஓகேவா? பிறகு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பிரயோஜன ஆச்சாரியா. ஓகேவா? அவர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்தியில உயர்தரமான அல்டிமேட் உயர்தரமான பக்தி எப்படி அடையிறது அப்படின்னு தன் வாழ்க்கையில செஞ்சு காட்டினாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜமீன்தார் ஃபேமிலி, பெங்கால்ல பிறந்தவர், பணக்கார வீட்டு ஃபேமிலி. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹரிதாஸ் தாக்கூருடைய சங்கம் கிடைக்கும். ஹரிதாஸ் தாக்கூருடைய சங்கம், ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூர் அப்பயே வந்து வயசு ஆயிருச்சு. அப்ப அவருக்கு அப்பதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு இருக்கும். அவருக்கு ஹரிதாஸ் தாக்கூர் சங்கம் கிடைச்சோன்னே கிருஷ்ண பக்தியில முழு ஈடுபாடு. ஆனா அவங்க அப்பா வந்து உடல என்ன பண்ணாரு, இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ரொம்ப அழகான, ஊர்லயே பார்க்க முடியாது அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணி, அவங்களும் வெரி ஹம்பல். ஆனா அவர் வந்து அந்த கல்யாண வாழ்க்கை வேணாம், எதுவும் வேணாம், நம்ம மகாபிரபுவோட சங்கத்தை எடுத்துக்கணும், மகாபிரபு கிட்ட போகணும், மகாபிரபு கிட்ட போகணும், இந்த கிருஷ்ண பக்தியில கிருஷ்ண பிரேம் எனக்கு இது சம்சார வாழ்க்கை வேணாம்னு சொல்லி அப்பப்போ ஓடி போயிடுவாரு. சரி மகாபிரபு சொல்லுவாரு, ரகுநாதா, நீ வந்து மார்க்கெட்டை வைராக்கியம் பண்ணாத. மார்க்கெட்டை வைராக்கியம்னா குரங்கு வைராக்கியம் மாதிரி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா குரங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கொடுத்தீங்கன்னா ஒண்ணு எடுத்துக்கும், ஒண்ணு வந்து இது தூக்கி அதை எடுத்துக்கும், அந்த மாதிரி வந்து சும்மா வந்து பண்ணாத. அப்ப ரகுநாத அரசு கிட்ட வந்து மகாபுரம் அங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. இதுவும் பின்னாடி நம்ம சைடு படிக்கலாம். என்னன்னா, என்னைய உள்ளுக்குள்ள மனசுல நினைச்சுக்கோ, வெளியில வந்து உன்னோட குடும்ப வாழ்க்கைக்குள்ள போ, பிறகு டைம் வில் கம், நேரம் வரும், பிறகு அதுல வெளியாது. இது வந்து கிரகஷ்டா தர்மத்துக்குள்ள வந்து நம்ம வந்து பேசலாம். கிரகஷ்டா தர்மத்துல இருக்கோம் நம்ம வந்து ஃபுல் டைம் டிவோட்டி ஆகணும்னா இப்படிதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி அந்த 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 லீலைகள் நம்ம வந்து படிப்போம் நம்ம. ஏன்னா கிரிக்கெட் லைஃப்ல நம்ம பாத்தீங்கன்னா வேலை செய்யணும், வெளியே போகணும், அங்க போகணும். அப்ப நம்ம ரகுநாதாஸ் கோஸ்வாமியோட அடிச்சோட்டை பின்பற்றணும். உள்ளுக்குள்ள வந்து கிருஷ்ண பக்தியில வந்து கிருஷ்ணருக்கு வந்து உயர்தரமான உள்ளுக்குள்ள மனசு இடத்த கொடுத்துடணும். ஆனா வெளியில வந்து இந்த உலக வாழ்க்கையில கொஞ்சம் இது பண்ணும். டைம் வந்தோடனே பிறகு வந்து முழு எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானோட திருவடி பாதத்தை அடையறதுக்கு எல்லா முயற்சி பண்ணும். பகவான் சேவை முக்கியம் வந்துடணும்.
ரகுநாதருக்கு கோஸ்வாமி சொல்லி கொடுத்தாரு இது. பிறகு வந்து பாத்தீங்கன்னா பிறகு ஒரு நாள் வந்து தொடர்ந்து ஒரு நாள் திருப்பி ஓடி பகவான் வீட்டு விட்டு போயிடுவார். அவர் போயிடனே அப்பதான் நித்யானந்த பிரபு பார்ப்பாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பனிஹாட்டி ஃபெஸ்டிவல். பனிஹாட்டினா வந்து பாத்தீங்கன்னா அவல் இருக்குல்ல, அவலு சீப் ரைஸ் சொல்லுவாங்க, அவலு பிறகு தயிர் யோகட்டு இதெல்லாம் போட்டு ஒரு ஃபெஸ்டிவல் செய்வாங்க. அந்த ஃபெஸ்டிவலை தான் ரகுநாதாஸ் கோஸ்வாமி அரேஞ்ச் பண்ணுவாரு. நித்யானந்த பிரபு அவர் பிளஸிங் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 16 வருஷம் அவர் வந்து சில ஜெகநாத பூரியில வந்து அங்க வந்து அவர் வந்து மகாபிரபுக்கு சேவை செஞ்சு அங்கதான் இருப்பாரு. அந்த இடத்துல தான் வந்து ரகுநாதாஸ் கோஸ்வாமி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜெகநாத பூரியோடைய பின்னாடி வழி வரக்கூடிய அந்த ஒரு ட்ரைனேஜ் இருக்கும், ஒரு 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 அலுவல் இருக்கும். அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசி கழுவுற தண்ணி எல்லாம் வரும், அதுல கொஞ்சம் கொஞ்சம் அரிசி வரும். அவர் எந்த அளவுக்கு ஒரு ரினான்ஸ் பேச வைராக்கியமான ஆள்னா, அந்த அலுவல வரக்கூடிய அந்த தண்ணி சோர்லாம் இருக்குல்ல, அதை வடிகட்டுறது, அதை வந்து அந்த அவருடைய சடா இருக்கு பாருங்க, அந்த வேட்டி, அதை வச்சு வடிகட்டி அந்த அரிசி கொஞ்சம் எடுத்து அதுல ஊறி அதுல வந்து இதா வருதுல ரோட்டன் ரைஸ் சொல்லுவாங்க, கொஞ்சம் பழசானது, அந்த அரிசியை எடுத்து அதை காய வச்சு அதை சாப்பிடுவாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளால வந்து கோஸ்வாமியோட வாழ்க்கையை நம்ம வந்து இது பண்ணவே முடியாது. ஓகேவா? அதுதான் ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, மகாபிரபு கேட்பாரு ரகுநாதன் என்ன சாப்பிட்றான்னு. இல்ல இந்த மாதிரி அரிசி, இந்த மாதிரி ரகுநாத் பூரிய பின்னாடி வரக்கூடிய அந்த அல்லூர்ல வரக்கூடிய இதை வந்து அலசி அதை சாப்பிட்டு இருக்கிறாரு. ஓ என்னை விட்டு ரகுநாதன் சாப்பிட்றான்னு சொல்லி பார்ப்பாரு அவரு. ரகுநாதா 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 சொல்லிட்டு போவாரு. என்ன சாப்பிட்ற நீ? இல்ல மகாபிரபு நான் வந்து ஏதோ சாப்பிட்டுருக்கேன். எனக்கு கொடுக்க மாட்டியா நீ? அவர்கிட்ட இருந்து வாங்குவாரு, வாங்கி சாப்பிடுவாரு. இட்ஸ் மகா பிரசாதம்னு. எஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபுக்கும் ரகுநாதருக்கும் உள்ள அந்த அன்பு பரிமாற்றம். வந்து பாத்தீங்கன்னா கோஸ்வாமிகள், இவர் மட்டும் இல்ல, மொத்த கோஸ்வாமிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தூங்குற டைம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இவர் எவ்வளவு தூங்குவார்னா 90 மினிட்ஸ், 90 நிமிஷம் மட்டும்தான் அவர் வந்து தூங்குறது, ரெஸ்ட் பண்றது எல்லாம் போறது. மத்த ரெஸ்ட் ஆஃப் த டைம், மத்த நேரத்திலாம் ஃபுல்லா சாண்டிங் அண்ட் புஸ்தகம் எழுதுறது, இந்த மாதிரி தான். ஓகேவா? அப்ப மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. அதுல அவர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சில புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா ஸ்தாவலி, தான கேலி சிந்தாமணி, முக்த சரிதா, இதெல்லாம் இருந்தாலும் முக்கியமான புக் வந்து என்னன்னா மனசிக்ஷா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான புஸ்தகம். இந்த மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணி, எப்படி அதை ட்ரெயின் பண்ணி, எப்படி கிருஷ்ண பக்திக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது அக்செப்டபிளான ஒரு மனசை மாத்துறதுன்னு சொல்லி இதுல அவ்வளவு அருமையா வந்து இது சொல்லியிருப்பாரு ரகுநாத தாஸ் கோஸ்வாமி. இதுல வெரி வெரி ஒரு அருமையான புஸ்தகம். இதான் பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு. இதுதான் கோஸ்வாமிகளுடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு. அதுல மட்டும் இல்லாம இது ஒரு சின்ன லீலை நடக்கும், ஞாபகத்துக்கு வருது. என்னதுன்னா ரகுநாதாஸ் கோஸ்வாமி அவர் பிருந்தாவனத்துக்கு போயிருவார். பிருந்தாவனத்துக்கு போன பிறகு இப்ப ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி ஆச்சும் அவங்க வந்து சின்ன குடிசை அமைச்சிருப்பாங்க. ரகுநாதாஸ் கோஸ்வாமி வந்து அவர் குடிசை கூட அமைச்சிருக்க மாட்டாரு. அவர் குடிசை ஒரு சின்ன ஹட்டு கூட இருக்காது அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார், ராதா குண்டம் ஷாம குண்டம் இருக்குல்ல, அந்த குளம் இருக்குல்ல, அந்த குளத்துல பக்கத்துல உட்காந்து அவர் ஜெபம் பண்ணி அப்படியே நைட் அங்கேயே தூங்குது அப்படியே இருப்பாரு. அப்ப ஒரு நாள் வந்து அவர் வந்து சனாதன கோஸ்வாமி பாக்குறாரு. ரகுநாத தாஸ் கோஸ்வாமி நைட்ல வந்து என்ன பண்றாருன்னா, நைட்ல அவர் வந்து ஷாமகுண்டம் பக்கத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா இவர் பாக்குறாரு, ஏன்னா இப்பதான் பிருந்தாவன் ரொம்ப இதா இருக்கு, அப்பெல்லாம் ரொம்ப காடு, அந்த காடா தான் இருக்கும். அப்படிதான் ராதவ ஷாமகுண்டம் அப்படிதான் இருக்கும். அப்ப அந்த காட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2 புலி வந்து இவரை வந்து அட்டாக் பண்றதுக்கு வருது. இந்த புலி எல்லாம் வருது. இவர் என்ன பாக்குறாருன்னா, அது வந்து ஒரு நபர் வந்து அதை வந்து விரட்டி அடி சண்டை போட்டு விரட்டி அடிக்கிறாரு. ஆனா இது வந்து இவருக்கு அறவே தெரியல ரகுநாத கோஸ்வாமிக்கு. அப்போ அவர் யாருன்னு ஆக்சுவலா பார்க்கும்போது அது பார்த்து பகவான் சாக்ஷாத் கிருஷ்ணர், இந்த ஷாம சுந்தரரே கீழே இறங்கி வந்து அவரு வந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணி இந்த புலிகளிலிருந்து அவர் வந்து காப்பாத்தி இருப்பார். ஆனா இவர் தெரியாம ஜெபம் பண்ணி இருப்பாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இது நைட்ல நடக்குது. என்னடா இதுன்னு அது ஒரு காட்சி. 2வது ஒரு நாள் பாத்தீங்கன்னா மண்டே பொழக்கிற மாதிரி வெயில் அடிக்குது, சரியான வெயில். அந்த அந்த அப்ப என்ன பண்றாரு, இவர் வந்து ராதா குண்டம் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, எப்போதும் ராதா குண்டம் மாறி மாறி அங்கதான் இருப்பாரு அவரு. ராதா குண்டம் பக்கத்துல உட்காந்து இவர் என்ன பண்றாரு, அந்த புஸ்தகம் எழுதி இருக்கிறாரு. யாரு? ரகுநாதாஸ் கோஸ்வாமி. அப்புறம் ஃபுல்லா எழுதிருக்கும் போது அது அப்பெல்லாம் அந்த அந்த இலையெல்லாம் எழுதுவாங்க, அந்த 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 ஓலைச்சூடி மாதிரி தான் இருக்கும் சம்தி, அதெல்லாம் எழுதுவாங்க. அப்ப அந்த ராதா குண்ட பக்கத்துல எழுதும் போது சரியான வெயில். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சனாதன கோஸ்வாமி எட்டேந்து பாக்குறாரு,
யாரோ அவருக்கு வந்து ஒரு அம்பிரல்லா பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க. இவர் கிட்ட வந்து பாக்குறாரு. அது ஆக்சுவலி வந்து யாருன்னா இது உண்மையில் நடந்து என்னன்னா ஸ்ரீமதி ராதாராணி அவங்க பகவான் லோகத்துல அதாவது பிருந்தாவன் ஆக்சுவலி பிருந்தாவன் வந்து ராதாராணி எப்போதும் இருக்கிறாங்க. அவங்க அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணா இப்ப வந்து தர்ஷன ஆர்த்திக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ண நல்லா ஒப்புலன்ஸா போட்டுருப்பாங்களே நல்லா அது நல்லா மாலெல்லாம் போட்டு பிறகு மணிலாம் போட்டு ரொம்ப கிராண்டா இருப்பாங்க ஐஸ்வர்யத்துல இருப்பாங்க நல்ல கிராண்டான டெக்கரேஷன் இருப்பாங்க. அந்த கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க ராதாராணி அந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸோட கீழே இறங்கி எங்க வந்து ஓடி வருவாங்களே ஓடி வந்து அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய அந்த சடா இருக்கும் பாருங்க அவங்களோட தாவணி அதை வச்சு அவங்க வந்து ரகுநாதாஸ் கோஸ்வாமிக்கு வந்து அவங்க வந்து ஐயோ ரொம்ப அவருக்கு வந்து வெயில் படுதுன்னு சொல்லி இது பண்றாங்க. பிறகு ராதாராணிக்கு வந்து ஃபுல்லா வந்து வேர்த்து கொட்டுது. இது வந்து இந்த காட்சியை வந்து சனாதன கோஸ்வாமி பார்த்துட்டு அவர் வந்து ஷாக் ஆயிட்டாரு. ரகுநாதராஸ் கோஸ்வாமி கூப்பிட்டு வந்து சொல்லிட்டாரு, ரகுநாதா நம்ம வந்து ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் சேவை செய்யணும், நம்ம அவங்ககிட்ட சேவை கூடாது. அப்ப இந்த இன்சிடென்ட் சொல்லும் போது அவர் ரொம்ப இதாயிட்டாரு. பிறகு நீ ஒரு சின்ன குடிசை ஒன்று அமைச்சுக்கணும். திஸ் இஸ் அ கோஸ்வாமி. இதுதான் கோஸ்வாமி. எவ்வளவு முக்கியம், எவ்வளவு இதெல்லாம் ஹை கிளாஸான பக்தி இதெல்லாம். ரகுநாதாஸ் அடுத்த 4வது ரகுநாத பட்ட கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா நான் சட்டுன்னு முடிச்சிடுறேன். ரகுநாத பட்ட கோஸ்வாமி வந்து யாருன்னா அவரு 1505 பிறந்தாரு. 1505 பிறந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பாகவதம் வந்து சொல்றது பாகவதம் பேசுறதுல வந்து அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா வந்து அவர் பேசுவாரு. அவருக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்னது மகாபிரபு கிட்ட வந்து பேசுறதுக்கு சின்ன வயசுல பாக்குறதுக்கு பிறகு அவருக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஓகேவா. பிறகு மகாபிரபு அவர்கிட்ட ஜெகநாதபூர்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு என்னன்னா ரகுநாத பட்ட கோஸ்வாமி. அவர் வந்து ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, இவர் வந்து 14வது ரகுநாத பட்ட கோஸ்வாமி. அப்ப மகாபிரபு சொல்லிப்பாருன்னா ரகுநாத பட்ட கோஸ்வாமி நீங்க வந்து வாழ்க்கை முழுசும் நீங்க பிரம்மச்சாரி இருந்து இந்த கிருஷ்ண பக்தியை வந்து நீங்க வந்து பயிற்சி பண்ணுங்க சொல்லியிருப்பாரு. ஓகேவா. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபுக்கு அப்புறம் ஏன்னா இவர் கொஞ்சம் சிறு வயசு தான். பிறகு ரூப கோஸ்வாமி சனத கோஸ்வாமின்னு பாத்தீங்கன்னா அவங்களாம் வந்து கொஞ்சம் பெரிய வயசு. அப்ப அவங்க கிட்டே இருந்து வந்து அவர் வந்து அசோசியேஷன் எடுத்துக்குவாரு. அது மட்டும் இல்லாம இவர் எங்க உட்காந்து பாவம் பேசுறாரோ அந்த கிளாஸ் எல்லாரும் வந்து கிருஷ்ண பிரேமியில கிருஷ்ண பத்தியில எல்லாரும் அழுந்து போயிருவாங்க. எல்லாரும் கண்டிப்பா வந்து கிராய் பண்ணிடுவாங்க. முக்கியமா இவர்கிட்ட இருக்க குவாலிட்டி வந்து என்னன்னா எந்த வைஷ்ணவர்கிட்டையும் வந்து குறை பார்க்கவும் மாட்டாரு, குறை பேசுறவங்க கிட்ட இவரும் சேர மாட்டாரு. இவர் ரொம்ப அதிகமா பேச மாட்டார் ரகுநாத பட்ட கோஸ்வாமி. சோ மச் டாக்கிங் கிடையாது, அன்னெசரி டாக்கிங் கிடையாது அவர்கிட்ட. ஓகேவா. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி வழிபட்ட அந்த ராதா கோவிந்தருக்கு இந்த ராதா கோவிந்தருக்கு அவர் டெம்பிள் கட்டினது ஸ்ரீ ரகுநாத பட்ட கோஸ்வாமி. ஓகேவா. தென் 5வது வந்து பாத்தீங்கன்னா கோபாலபட்ட கோஸ்வாமி. கோபாலபட்ட கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 கோஸ்வாமி இல்ல 5 கோஸ்வாமி அதாவது நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க. நார்த் இந்தியாவுன்னா வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டை வந்து சேர்ந்தவங்க. ஓகேவா. ஆனா கோபாலபட்ட கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியா தமிழ்நாடு ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர். மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா பயணம் வரும்போது அங்க வந்து வெங்கட பட்டர் ஸ்ரீ சமுதாயத்துல அவங்களோட வீட்டுல தான் தங்கியிருப்பாரு அவரு. அப்ப கோபாலபட்ட கோஸ்வாமி ரொம்ப சின்ன வயசு. அப்ப அவர் சின்ன வயசு சொல்லுவார் நான் வந்து கூட வந்துடுறேன்னு. மகாபிரபு சொல்லுவார் இல்ல கோபாலபட்டா கோபால் நீ வந்து அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்க சேவை செய், பிறகு வந்து டைம் வரும் நீ பிறகு வந்து பிருந்தாவனத்துக்கு வா, அங்க வந்து ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி கிட்ட நீ வந்து அவங்க கிட்ட இருந்து வந்து நீ பயிற்சி பண்ணிக்கோ. பிறகு வந்து பாத்தீங்கன்னா கோபாலபட்ட கோஸ்வாமி அதே போல மகாபிரபு கிளம்பி போன பிறகு மகாபிரபு மறைஞ்சிருவாரு. பிறகு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோபாலபட்ட சின்ன வயசு பையன். அப்போ 15 வயசு இருக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு அவங்களும் விட்டுருவாங்க. இங்கேருந்து அவர் வந்து போவார் எங்க இங்கேருந்து அதாவது கீழே ஸ்ரீரங்கத்துல இருந்து அவர் வந்து இப்ப வந்து பிருந்தாவனத்துக்கு போறாரு. பல வழிகள் நடந்து போகும்போது அவர் வந்து நேபாளுக்கு வந்து போய் கந்தகி நதிக்கு போவாரு. அந்த கந்தகி நதியில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 12 சாலகிராம சீலா கிடைக்கும். 12 சாலகிராம 12 கல்லுகள் சொல்லுவாங்க பகவான் ஒர்ஷிப் பண்ற கல்லு. அப்போ அவர் என்ன பண்ண அந்த 12 சாலகிராம சீலாவை எடுத்து வந்து வச்சுக்கிட்டு பிறகு வந்து இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கு பாருங்க. அப்ப அந்த 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 சாலகிராம சீலாக்கெல்லாம் ஒர்ஷிப் பண்ணுவாரு. அப்போ ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கதை வரும். பிறகு வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு கிங் என்ன பண்ணுவாரு ஒரு கேப்டன் ஒரு ஷிப்போட ஒரு கப்பலோட கேப்டன் என்ன பண்ணுவாரு அந்த பெரிய லீலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் என்ன பண்ணுவாரு சில ட்ரெஸ் எல்லாம் தைச்சு கொடுத்துருப்பாரு. அது ராஜாவும் கேப்டன் ஷிப்போட கேப்டனா தெரியல சரி நம்பலாம்ல. ஆனா ஒரு சட்டை கொடுப்பாரு, நீ வந்து உங்க பகவானுக்கு வந்து இந்த மாதிரி துணியில தைச்சு போட்டுக்கோன்னு ஒரு துணியெல்லாம் வந்து கொடுத்து போவாரு, நீங்க வந்து பகவானுக்கு பாய்ச்சிக்கிங்கன்னு. அப்ப
ரகுநாத பட்டர் என்ன பண்ணுவார், துணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார்னா, ஐயோ என்னால வந்து இதை தைச்சு இதை போட முடியலையே இந்த சாலகிராம ஷீலாக்கு. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு உருவம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஏன்னா இது சின்னோண்ட கல்லு மாதிரி இருக்கு, இதுல ஒரு பகவான் ஒரு உருவத்துல இருந்தாருன்னா நான் அவருக்கு தைச்சு நான் போட முடியுமே அப்படின்னு நினைச்சிருப்பாரு. மறுநாள் காலில் அப்ப என்ன பண்ணுவோம், நைட்ல என்ன பண்ணுவோம், ஒரு பக்கல் என்ன பண்ணுவாரு, எல்லா சாலக்கிரமும் அழகா வச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் தூங்க வச்சிருவாரு. ஏன்னா இவரும் படுத்து தூங்கிடுவாரு. மறுநாள் காலில் வந்து என்ன பண்ணுவாரு, இவர் ஏஞ்சி வந்து யமுனால போய் குளிச்சுட்டு வருவோம் பாக்குறாரு, இந்த வக்கல் இருக்கிற சாலக்கிராம சீலா துணி போட்டிருப்பால, இதுல ஒரு துணி மட்டும் நேரா நிக்குது. இப்படி வந்து பாக்குற இந்த துணி எடுத்து பாக்குறாரு, இந்த 12 சாலக்கிராமம்ல ஒரு சாலக்கிராமம் இருக்கும், தாமோதர சாலக்கிராமம் நினைக்கிறேன். அது ஒரு சாலக்கிராமம் என்ன பண்ணுச்சு, அது வந்து செல்ஃப் மேனிஃபெஸ்ட் டிடி விக்கிரகமா மாறிச்சு. அது சொந்தமா கல்லுல உருவான விக்கிரகம், பகவானே சொந்தமா உருவான விக்கிரகம். அதான் வந்து பாத்தீங்கன்னா ராதா ரமண விக்கிரகம். அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா விக்கிரகத்துக்கும் ஒரு வரலாறு இருந்துச்சுன்னா, முக்கியமான ஒரு விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமாவே பகவானாவே உருவான செல்ஃப் மேனிஃபெஸ்ட் அவரே உருவான விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராதா ரமண விக்கிரகம். பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி எல்லாம் பார்த்தோன்னே சொல்லுவாங்க, கோபால் பட்டா உன்னோட பக்தி இந்த அளவுக்கு உயர்தரமானதா, உன் பக்தியை பார்த்து பகவானே உன்கிட்ட அவரே அவரே வந்து உருவாயிருக்காரு சொல்லிட்டு. பிறகு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ராதாராமன் ரொம்ப சின்ன விக்கிரகம் இவ்வளவு பெருசா இருக்கும், ஆனா பிருந்தா வந்து இப்பயும் அதை ஒர்க்ஷிப் பண்றாங்க. அது தர்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஆயிரங்கள் ஆள் நிற்பாங்க அது பின்னுக்கு. ஓகேவா. பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்த புஸ்தகம் வந்து பெருசா எழுதலன்னு நினைக்கிறேன், பட் அவர் வந்து சனாதன கோஸ்வாமிக்கு ரூப கோஸ்வாமிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு. ஓகேவா. தென் 6வது வந்து பாத்துட்டீங்கன்னா சில ஜீவ கோஸ்வாமி. ஜீவ கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அனுப்பமா இருக்காங்களா, அந்த அனுப்பமாவுடைய கடைச்சி அந்த குட்டி பையன் தான் சில ஜீவ கோஸ்வாமி. இந்த ஜீவ கோஸ்வாமி வந்து அவரு வந்து என்ன பண்றாருன்னா, ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மகாபிரபுவோட நித்யானந்த பிரபுடைய கருணை டேரக்டா அவர் கிடைக்குது. ஏன்னா ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி அவங்க மகாபிரபு மீட் பண்ணும்போது இவர் ஜன்னல்ல இருந்து எட்டி பார்ப்பாரு, ஆஹா இவங்க எப்படி வந்து மகாபிரபு பாக்குறாங்கன்னு. அந்த மாதிரி வந்து இவர் அந்த மாதிரி வந்து கருணை எடுத்தவர் ஜீவ கோஸ்வாமி. ஜீவ கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா ஆக வயசு குறைவான கோஸ்வாமி. அப்ப இவங்க எல்லாம் கோஸ்வாமி மறைஞ்ச பிறகு இந்த சம்பிரதாயத்தை அடுத்த கட்டம் வழி நடத்தினவர் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ கோஸ்வாமி தான். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து அடுத்த ஜெனரேஷன் கொடுத்தாரு. இப்ப இந்த 6 கோஸ்வாமிகள் பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காங்கன்னா, எல்லாம் புஸ்தகங்கள் நிறைய எழுதியிருக்காங்க, நிறைய அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஓகேவா. அவங்களுக்கு வந்து மகாபிரபு இந்த 6 பேருக்கும் முக்கியமா வந்து இவங்க 6 பேருக்கும் என்ன கட்டளை கொடுத்திருந்தாருன்னா, நம்பர் 1 வந்து என்னதுன்னா, பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் வந்து செய்த நிறைய வந்து நிறைய இடங்களுக்கு லீலைகள் செய்த இடங்களுக்கு அந்த இடம் நிறைய வந்து காணா போச்சு, மறைக்கப்பட்டுச்சு, இதெல்லாம் வந்து திருப்பி எஸ்டாப்ளிஷ் இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இதை வந்து திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க சொன்னாரு. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா பகவான் விக்கிரகங்கள் வந்து நிறைய வந்து காணா போயிடுச்சு, அதெல்லாம் திருப்பி எடுத்து அதை தேடி கண்டுபிடிச்சு இது பண்ணுங்க சொன்னாரு. 3வது வந்து பாத்தீங்கன்னா வேதங்க சாஸ்திரத்துல நிறைய போட்டிருக்கு, அப்ப அடுத்த வர தலைமுறைகளுக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு நீங்க சாஸ்திரங்களை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்தாரு. நிறைய சாஸ்திரங்களை லிட்ரேச்சர் எழுத சொல்லியிருந்தாரு. 4வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஷ்ணவர் ஒரு பக்தர் எப்படி வாழணும்னு சொல்லி நீங்க இந்த பிருந்தாவனத்துல நீங்க வாழ்ந்து காட்டணும். அதே மாதிரி இவங்க எல்லாருமே தன் வாழ்க்கையில மகாபுர கட்டளைகளை பின்பற்றி இவங்க வாழ்ந்து காட்டி பிறகு இந்த லோகத்துல மறைஞ்சு அவங்க பகவான் லோகத்துக்கு போனவங்க இந்த 6 பேரும். இப்ப ஜீவ கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் கடைசி வந்து 6வது கோஸ்வாமி பாருங்க. அவர் என்ன பண்றாருன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துல இறங்கணும். அப்ப இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 3 முக்கியமான நபர்கள் வந்து ஜீவ கோஸ்வாமி கிட்ட ஜாயின் பண்றாங்க. இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 3 தூண்கள் மாதிரி. இப்ப மகாபிரபு காலகட்டம் முடிஞ்சோடனே 6 கோஸ்வாமிங்க, இவங்களும் எல்லாம் வயசாயிருச்சு. அதுல கடைசி கோஸ்வாமி ஜீவ கோஸ்வாமி. அப்ப ஜீவ கோஸ்வாமி வரைக்கும் இவங்க எல்லாம் வந்து 6 கோஸ்வாமிகள் நிறைய வந்து பிரச்சாரத்துக்கு தேவையான எல்லா விஷயம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க ரொம்ப பெரிய பிரச்சாரத்துக்குள்ள இறங்கல. ஆனா அடுத்த வர ஜெனரேஷன் பிரச்சாரத்துக்குள்ள இறக்கணும். அப்ப என்ன பண்றாருன்னா ஜீவ கோஸ்வாமி என்ன பண்றாரு, 3 பேர் வந்து தூய்மையான பக்தர்கள் வந்து இவர் கூட 3 பக்தர்கள் வந்து சேர்றாங்க. அது வந்து யாருன்னா ஸ்ரீலா நரோத்தம தாஸ் தாக்கூர், அப்புறம் சில சீனிவாச ஆச்சாரியார், பிறகு 3வது பாத்தீங்கன்னா சாமனந்த பண்டிட். இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா புக் டிஸ்ட்ரிபியூஷன், நாம சங்கீர்த்தனம், பிறகு வந்து எங்க எல்லாத்தையும் டிராவல் பண்றது, இது இவங்க தான் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு புக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சது இவங்க தான் முத கோஸ்வாமி புஸ்தகம் என்ன பண்ணுவாங்க எடுத்து திருப்பியும் வந்து அது இன்னொரு காப்பி, ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி நம்ம பிரிண்டிங் கிடையாது, திருப்பி அத்தனை இதையும் எழுதி அந்த புக்கை வந்து சின்னதாக எழுதி அதை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரச்சாரத்தை வந்து வழி நடத்துவாங்க சீனிவாச ஆச்சாரியா,
நரோத்தம் தாஸ் தாக்கூர், சாமனந்த பண்டிட். இவங்க ரொம்ப சீனிவாச ஆச்சாரி வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாதபுரி சைட்டு, நரோத்தம் தாஸ் தாக்கூர் பாத்தீங்கன்னா வங்காளம் சைட்டு, என் வந்து சாமனந்த பண்டிட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஈஸ்ட் அந்த சைட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் மூல முடுக்கு எல்லாம் பரவி இவங்க வந்து இந்த சம்பிரதாயத்தை மிகப்பெரிய அளவுல வளர்த்தாங்க. அதுக்கு முக்கியமான இந்த சம்பிரதாய காரணம் வந்து இந்த சம்பிரதாய முக்கியமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 கோஸ்வாமிகள். இந்த 6 கோஸ்வாமிகள் தான் மகாபிரபு. இப்ப கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி மிகப்பெரிய நமஸ்காரம் பண்றாரு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இதை பேசிட்டு என்னது சட் கோஸ்வாமி அஷ்டகம் இருக்கு. இந்த 6 அஷ்டகத்திலயும் கிட்டத்தட்ட 8 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அதெல்லாம் படிக்கல நினைச்சேன், பட் நம்மளுக்கு அது டைம் இல்லை. அதனால நான் வந்து இந்த கொன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா இன்னைக்கு கிளாஸ் ஸ்ரீல இவரு நம்ம கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரூப சனாதன ரகுநாத பட்ட ஸ்ரீ ஜீவ கோபால பட்ட 6 கோஸ்வாமிகள் நமஸ்காரம் பண்றாரு. இந்த 6 பேரும் என்னோட சிக்ஷா குருமார்கள். புரோபாத் என்ன சொல்றாருன்னா இந்த 6 பேரை தெரியாதவன் அவங்க கௌடிய வைஷ்ணவனாவே இருக்க முடியாதுன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. பொருளூர்ல சொல்லிட்டாரு. அதனால இன்னைக்கு அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து 6 கோஸ்வாமிகள் யாருன்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த 6 கோஸ்வாமிகள் நம்ம சம்பிரதாயத்துக்காக மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணி பாடுபட்டு இருக்காங்க. இவங்க மிகப்பெரிய நம்மளுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம், ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்னதுன்னா நம்மளுக்கு அவங்க சாஸ்திரங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய லிட்ரேச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. பிறகு அவங்க வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, மதன மோகன கதை சொன்னேன். பிறகு வந்து ரகுநாதாஸ் கோஸ்வாமி அவர் வந்து ராதாராணி எந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து என்னது அவங்க வந்து ஷெட்டர் மாதிரி பண்ணியிருந்தாங்க. பிறகு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து நைட்ல வந்து அவங்களை வந்து இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நம்ம கிருஷ்ணா பக்தி நம்ம அடுத்த கட்டம் போகணும். அதுக்காக தான் நம்ம எப்போது என்ன பண்ணணும், 4 கோட்பாடுகளை கடைபிடிக்கணும். மது, மாது, சூது, புலால். நோ மீட் ஈட்டிங், நோ கேமிங், நோ செக்ஸ், நோ இன்டாக்சிகேஷன். தென் 16 மாலைகள் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரி. 16 மாலைகள் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ணணும், சுத்த நாமத்தை ஜெபம் பண்றது நம்ம ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம அவங்களோட சொல்லி கொடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுமே ஆனால் நம்மளும் வந்து கிருஷ்ண பக்தியில அடுத்த கட்டம் நகர முடியும். ஏன்னா அவங்களோட கருணையும் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இவரு நம்ம கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியோட கருணை நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய சதாமிரதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாத் பலி சுபத்ரா மகாராணிக்கு ஜெய். ராதா மாதுவா கி ஜெய். ராதா கோபால் ஜி की जय. राधा दामोदरा की जय. जय सत गोस्वामी की जय. जय श्री प्रभुपाद महाराज की जय. கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்கு ஜெய். இதாய் கௌர பிரமணந்தே. ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா. ஏதோ கேள்விகள், சந்தேகங்கள், ஒரு கருத்துக்கள் சொல்லலாம்.